ஹாய் டிஎஸ், வணக்கம். சென்னை அழகியிலேருந்து உங்கள் குழந்தை கிருஷ்ணா. நம்மளுடைய சேனலில் இலவச அழகுக்கலை வகுப்புகள் தொடர்ந்து போயிட்டுருக்கு. நீங்களும் ஜாயின் பண்ணிக்கலாம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு 10 வயசு குழந்தைக்கு நம்ம காது ஓட்ட போகிறோம். 10 வயசு குழந்தைக்கு காது ஓட்டலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, மேக்ஸிமம் நாங்கள் 15 வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு தான் காது ஓட்டுறது. ஆனால் இவங்களுடைய ப்ராப்ளம்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பார்க்குறதுக்கு ரொம்ப சின்னதாக இருக்கிற ஹோல்ஸ் அவங்களுடைய தோடு போட்டால் ரொம்ப தொங்கிட்டும். அந்த தோடு திருகாணியோடு சேர்ந்து கீழே விழறதாகவும் அவங்க வீட்டில் சொன்னதுனால நாங்கள் காது ஓட்டுறதுக்கு ஒத்துக்கிட்டோம். இது காது ஓட்டுறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லக்கூடாது. நம்ம பியூட்டிஷியனாக ஆக்சுவலாக நம்ம சர்ஜரி அப்படின்னு தான் நம்ம சொல்லுவோம் இல்லையா. அதுக்கப்புறம் சர்ஜரி லோஷன் என்ன ப்ராசஸில் நம்ம அதை யூஸ் பண்ணணுமோ அந்த ப்ராசஸில் அவங்களுக்கு அழகாக யூஸ் பண்ணோம். அவங்களுக்கு எந்த விதமான சைடு எஃபெக்ட்டும் ஆகாது அப்படின்றதையும் தெளிவாக அவங்களுக்கு நாங்கள் சொன்னோம். அவங்களுக்கு வலிக்குதா அப்படின்னு சொல்லிட்டும் நாங்கள் கேட்டோம். அப்போ அந்த குழந்தை என்ன சொன்னாங்கன்னா, அவங்க ஃபேஸ் ரியாக்ஷன் பார்த்து உங்களால் புரிஞ்சிக்க முடியும். அவங்க எனக்கு வலிக்கலை, எறும்பு கடிக்கிற மாதிரி தான் இருக்குது அப்படின்ற விஷயத்தையும் அவங்களுக்கு சொன்னாங்க. அப்புறம் 30 நாள் வரைக்கும் அவங்களுக்கு தண்ணி படாமல் இருக்கணும். குழந்தைன்றதுனால சீக்கிரமாக டேப் எடுத்து போட்டுருவாங்க. அதெல்லாம் எடுத்து போடாமல் பத்திரமா பார்த்துக்கோங்க அப்படின்ற விஷயத்தையும் அவங்களுக்கு நாங்கள் சொல்லி கொடுத்து அனுப்பணும். காதை முதல்ல நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அப்புறம் தான் நம்ம சர்ஜரி பண்ணணும். கையில் க்ளவுஸ் கண்டிப்பாக போட்டிருக்கணும். அந்த ஸ்டிக்கில் ரொம்ப அதிகமான லோஷன் நம்ம எடுத்துடாமல் பார்த்துக்கணும். இதெல்லாம் என்னோடய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நான் கொடுக்கக்கூடிய ஒரு சின்ன சின்ன டிப்ஸ் தான். நீங்கள் இந்த இயர்லூப் லோஷன் கிளாஸ் நீங்கள் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் என்னுடைய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். இயர்லூப் லோஷனோடு சேர்த்தே உங்களுக்கு அமௌண்ட் ரொம்ப லோயஸ்ட் ப்ரைஸ் தான் நாங்கள் கொடுத்துட்ருக்கோம். லோஷனுக்கான அமௌண்ட் மட்டும்தான் வாங்கிக்கிறோம். அது கூட உங்களுக்கு சர்டிஃபிகேட்டும் என்கிட்ட படிச்சிங்க அப்படின்றதுக்கான சர்டிஃபிகேட்டும் கொடுத்துட்றோம். லோஷன் சர்டிஃபிகேட் உங்களுக்கான கிளாஸ் முற்றிலும் இலவசமாக தான் உங்களுக்கு சொல்லித்தரோம். ஓகேங்களா. இப்போ இந்த குழந்தைகிட்ட நம்ம பேச்சு கொடுக்கலாம். என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். என்ன சொல்கிறாங்கன்றதை கேட்கலாம். எப்படி வலிச்சுது? ரொம்ப வலிச்சுதா? எறும்பு கடிக்கிற மாதிரி தரதா இருக்குது. வெரி குட் கேர்ள். எனக்கு தோடுன்னு சொல்லிடு. டிசைனாக நான் தோடு போட்டிருக்கேன்னு சொல்லு. இது அது ஒரு காது மட்டும் ஒயிட்டாக இருந்தால் நல்லா இருக்காது. இதெல்லாம் தோடு மாதிரி இருக்கும் பார்க்கறதுக்கு. ஆகிடும். அந்த ஒட்டின இடம் மட்டும் கொஞ்சம் கருப்பாக இருக்கும். அது மறையறதுக்கு ஒரு 2 மாதம் ஆகும். அதுக்கப்புறம் நார்மல் காது மாதிரியே ஆகிடும். நீங்கள் காது குத்துறது 30 நாள் கழிச்சு நீங்கள் குத்திக்கலாம்.